வணக்கம். வேலுப்பிள்ளை செல்வம். நெக்ஸ்ட் இப்போ சில பேர் நினைக்கிறது என்னன்னு சொன்னால், வெளிநாட்டில் நிற்கிறவன் இங்கே வந்து பிறந்து, நான் இங்கே வெளிநாட்டுக்கு வரும்போது எனக்கு 25 வயது. நான் இப்போவும் ஸ்ரீலங்கா போய் ஆக்களை வேலைக்கு கூப்பிட்டா வேலைக்கு வர மாட்டாங்க. ஊர் சுற்றுவாங்க, சும்மா ரோட்டில் திரிவாங்க, வேலைக்கெல்லாம் போகிறேன். தாய் தகப்பன் தான் அதற்கு சாப்பாடு போடுதாங்க. இது நான் கண்ணால் பார்த்தேன். ஏன்டா வேலைக்கு வருதுன்னு கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு. விளங்குதா? இப்படி தான் ஸ்ரீலங்காவில் வாழ்க்கை போகுது, கனவேற்ற வாழ்க்கை. இங்கே எங்கே அந்த மலையாள பிரதேசம்னு சொல்லுவாங்கள்ல, அதான் கண்டி, அங்கே நுவரேலியா, கேட்டன், அங்கெல்லாம் ஒரு ஆளுக்கு சம்பளம் 1000 ரூபா. யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆளுக்கு சம்பளம் 3000 ரூபா. அப்போ அவனுக்கும் அங்கே வேலை கிடையாது. அவங்கள வேலை தான். ஏழைன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். என்ன நான் இந்த அவங்கள போகும்போது அந்த தொடர்ந்து வீடு கட்டியிருப்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு ரூம், ஒரு ரூம் தானே அது. அதுக்கெல்லாம் கிச்சன் தூங்குறது எல்லாம். ஏழை என்று நான் சொல்கிறேன், நாம் தாங்கள் ஏழை இல்லைன்றாங்க. அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு? யாழ்ப்பாணத்தில் எல்லாம் தனி வீடு. அப்படி இருந்தும் அங்கே வேலை இருக்குது, செய்கிறதுக்கு கன வேலை இருக்குது. கூலி வேலை, மேசன் வேலை செய்யலாம், கல் கொத்த போகலாம், விறகுகள் பொறுக்கி அந்த நிலங்களை துப்புரவாக்கலாம், வீடுகள் துப்புரவாக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, சமைக்க கூப்பிடுவாங்க, வீட்டு வேலையை கூப்பிடுவாங்க, ரோட்டு வேலைக்கு கூப்பிடுவாங்க. எல்லாம் லேபர் தானே. நீ எல்லா வேலையும் செய்யலாம். நீ உயர்ந்த சாதியண்டா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை எனக்கு இந்த வேலை நான் படித்தேன்னு அதெல்லாம் உன்னுடைய சொந்த. உணவு வேணுமாண்டா நீ வேலைக்கு இறங்கி ஆகணும். சாப்பிட வேணுமா இருந்தால் நீ வேலைக்கு இறங்கித்தான் ஆகணும். உண்ட படிப்புக்கு ஏற்ற வேலை அங்கே கிடையாது. எல்லா வேலையும் ஸ்ரீலங்காவில் இருக்குது. உழைச்சி சாப்பிடலாம், வடிவாக சாப்பிடலாம். என்ன அரிசி, ஒரு மீன் கறி, ஒரு பருப்பு கறி போதுமே. அது நீ பணக்காரனாக இருந்தால் அதிகம் சாப்பிடு. நீ ஏழையாக இருந்தால் அதான் உன் வீதி, அதான் கர்மா. நான் பாவத்தில் பிறந்தால் நான் பாவத்தில் பிறந்தால் அதுக்கேற்ற அந்த வரத்தைத்தான் பஞ்சபூதங்கள் எனக்கு தரும். நான் பாவத்தில் பிறந்தும் நல்லவனாய் வாழ்ந்தால் என் சந்ததி நல்லாய் வாழும். நான் என் தகப்பன் பாவம் செய்து நான் பாவியாய் பிறந்து பூமியில பாவம் இல்லாமல் நான் வாழ்ந்தால் என் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழும் என்றொரு அனுபவம், விருப்பம். அதான் வாழ்க்கை. மற்றபடி வேலை இல்லாமல் ஸ்ரீலங்காவில் கிடையாது. ஸ்ரீலங்காவில் ஏமாத்திரம் தான் கூட. நீ கடவுளியை போய் ஒரு வெளிநாட்டுக்காரன் சாமான் வாங்க வந்தால் 3000 சாமானம் 15,000 சொல்லி என்னட்டே கேட்டவனும். அப்படி நடந்தது எனக்கு. ஏமாற்றி பிழைக்கிறது. அப்போ நாடு எப்படி வரும்? அப்போ உதவி செய்ய, நானே உதவி செய்கிறேன். நாட்களுக்கு முந்தி கணக்கை செய்தனா இப்போ செய்கிறேன். இப்போ நான் நேரில் யாரும் பார்த்து பிச்சைக்காரன் பிச்சை கேட்டால் போட்டு போனேன். பிச்சைக்காரனை பாருங்க, அங்கே பதில பக்கத்தில் போய் பார், இவ்வளோ காசை வச்சுருப்பாங்க. பாரில் குடிச்சு போட்டு கீழே காசெல்லாம் சிந்தி கிடக்குமா, வெறியில் கிடப்பான். மனுஷிக்காரை எழுப்பி கொண்டிருக்கிறார். நோட்டுகள்லாம் கீழே கிடக்கு. நான் கண்ணால் பார்த்தேன். பிச்சைக்காரன் இவ்வளோ பணக்காரன் தெரியுமா? ஸ்ரீலங்காவில் பிச்சை எடுக்கிறவன். அவனை பிடிச்சி கேட்டுப்பார், எவ்வளோ பணம் வச்சுருக்கான். என்ன காமெடி பண்ணி கொண்டுருக்குறீங்க எல்லாரும். எங்களுக்கு இல்லை. நான் ஸ்ரீலங்காவில் 25 வருஷம் நான் வாழ்ந்தேன். எல்லா வேலையும் செய்வேன் நான். சரியா? நான் லேபர் தான், கூலி வேலை தான். கூலி வேலைன்றா நெடுக கூலி வேலை இல்லை. அதை படித்து மேலே வாருது. அப்படி வேலை செய்து வாழ்ந்தவன் தான் நான். சொய்ஸாக வாழ்ந்த எனக்கு பழக்கம் கிடையாது. நான் உழைச்சி சாப்பிட்டேன். உழைச்சாதான் சாப்பாடு தங்கும். யாரை கேட்டால் நீ செய்கிறப்பா, நீ ஏன் இப்படி பேசுகிறேன்? வேதங்கள் அதைத்தானே பேசுது. கர்மா, நீ பாவி, நீ பாவம் செய்தாய். அவன் கால் இல்லாமல் கிடக்கிறாய், கண் இல்லாமல் கிடக்கிறாய், ஊனமாக பிறந்திருக்கிறாய், சொத்தியாய் பிறந்திருக்கிறாய், குருடாக பிறந்திருக்கிறாய். காரணம் முன்னோர் செய்த பாவம் என்றான் அவன் கர்மா. இது கர்மான்றான். அதை சைவத்தில் சொல்கிறான். என்ன நீ செய்த பாவத்தின் நிமித்தம். அதான் அண்டை கொண்டு சொன்னா, நீ அநியாயம் செய்து போட்டு நியாயா பிறப்பேனா, நன்மை செய்து போட்டு திருப்பி நல்லவனா பிறப்பேன்ன்றான். ஒரு சாமியார் பேசிக்கொண்டிருக்கான். அதை நான் என்ன நீ ஒரு ஒரு அசுத்தமான மிருகமாய் பிறப்பாய். ஏன்னா இந்த ஜென்மத்தில் நீ அசுத்தமான காரியங்களை செய்கிறபடியால் நீ அசுத்தமான மனிதனாய் பிறப்பாய். நான் அசுத்தத்துக்குள்ளே பிறப்பாய், நான் பரிசுத்தமாக திருப்பி பிறப்பேன் என்றான் அவன். சாமியார்
ஒரு ஆன்மீகவாதி சொல்கிறான். எத்தனை ஆன்மீகவாதிகள் பேசி கொண்டிருக்காங்க, அதை கேட்டு போட்டு பேசு. சும்மா இருந்து ஓட்டலாம் எடுத்து சும்மா பேங்கில் காசு வெறும் எடுத்து கொடுக்கலாம், அதெல்லாம் தம்பி நடக்காது. இந்த கணவர் விழிச்சிட்டாங்க. ஏன் வெளிநாட்டில் பிரச்சனைகள் வந்துட்டு எல்லாரையும் அனுப்ப போகிறான். பாய்.